அனைவருக்கும் வணக்கம். இன்று 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தேதியில் தமிழக முதல்வராக பதவியேற்கும் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு எனது வாழ்த்தினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்தார் வென்றார் சொல்லுவாங்க. மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் 2024 கட்சி ஆரம்பித்தாங்க. ஒரே தேர்தல் 2026 அறுதி பெரும்பான்மை பெறலனாலும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு இன்றைக்கி முதல்வர் ஆட்சி பண்ணியிருக்காங்க. மீண்டும் எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றிக்கு காரணம் என்னென்னா, சினிமாவில் அவர் ஜெயித்ததுக்கு காரணம் ஒரு சிறந்த டைரக்டர், சிறந்த பின்னணி பாடகி என்ற பிள்ளை என்ற பின்புலத்தில் சினிமாவில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிங்க. இப்போ அந்த சினிமா புகழ் உங்களை அரசியலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வாங்கி கொடுத்துருக்கு. உங்கள் புகழ் மட்டும்தானா காரணம்னா இல்லை. 50 வருஷமாக திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி பண்ணி அந்த ஆட்சியின் மேலே மக்களுக்குள்ள அதிருப்தி. அது கடந்த 5 வருஷமாக டிஎம்கே ஆட்சியில் மிக மோசமான அதிருப்தியில் இருந்தாங்க. அதுக்கு மாற்று யாராவது வருவாங்களான்னு கேட்கும்போது அவங்களுக்கு சீமானோட பேச்சும் அவரோட செயல்பாடும் நம்பிக்கையும் திருப்தி அளிக்காத மாதிரி தெரியுது. அடுத்த பார்த்திங்கன்னா பிஜேபி அதை மதவாத கட்சின்னு நம்ப வச்சு அதை விடலை. இப்போ ரீசெண்டாக கருத்து கணிப்பு போடும்போது ஆக்சிஸ் மை இந்தியா நீங்கள் பெருவாரியான தொகுதியில் ஜெயிப்பீங்கன்னு போடும்போது அப்போ நானும் ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டேன். ஆனால் அதுக்கு மாறாதான் போடுறேன். எப்படின்னா, கிறிஸ்துவர், இஸ்லாமியர், தலித் மக்களின் வாக்குகளை நீங்கள் அதிகமாக பிரிக்கிறதுனால டிஎம்கே படுதோல்வி அடையும். நீங்கள் ஜெயித்தாலும் அதிக தொகுதியில் பெற மாட்டீங்க. ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கணும்னு நான் கருத்து சொல்லியிருந்தேன். ஆனால் அது முழுக்க தவிர. காரணம் என்னென்னா, உங்களால் கிறிஸ்தவர் வாக்குகளையோ இஸ்லாமிய வாக்குகளையோ பெற முடியல. அவங்க போடலை. இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் அதிகமாக இருந்த தொகுதியில் பூரா டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கு. டிஎம்கே கூட்டணி தான் ஜெயிச்சிருக்கு. அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டது யாருன்னா, டிஎம்கே ஏடிஎம்கேல இருந்த ஹிந்து வாக்காளர்கள் எதை பற்றியும் பார்க்காம உங்கள் மேலே முழு நம்பிக்கை வச்சு வாக்குகளை வாரி வழங்கியிருக்காங்க. இப்போ கிறிஸ்தவர்களுக்கு ஒரு குறிக்கோள், ஒரு வட்டம், அது மாதிரி இஸ்லாமியர்களுக்கு குறிக்கோள் ஒரு வட்டம், அதுக்குள்ளே இருக்காங்க. ஆனால் இந்துக்களை அது மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ளே எடுக்க முடியாது. அதனால தான் அவங்க உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ கிறிஸ்தவராக இருந்தாலும் உங்கள் அம்மா இந்துவாக இருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினதாக சொல்கிறாங்க. உங்கள் அப்பா ஒரு 2 தலைமைக்கு முன்னாடி கிறிஸ்தவராக இருக்கலாம். ஏன்னா கிறிஸ்தவமோ இஸ்லாமும் இப்போ 1500 வருஷம் இஸ்லாம், 2026 வருஷம் கிறிஸ்துவம். ஆனால் சனாதனங்கிறது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்து மதம் இருக்குது. இந்து மதம் அழியறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு வெள்ளைக்காரன் தான் சொல்லியிருக்கான், இந்து மக்கள் பிராய்லர் கோழி மாதிரி சொல்லியிருக்கான். பிராய்லர் கோழியில் ஒரு கூண்டுலேருந்து திறந்து விட்டால் கூட போகாது, அப்படியே உட்காந்துருக்கும். தீனியை போட்டாலும் இல்லை ஒன்று அடிச்சிக்காமல் தின்னுக்கிட்டு இருக்கும். அப்படியே ஒரு கோழியை கழுத்தறுத்தானா அடுத்த கோழி கண்டுக்காது, அது பாட்டு தின்னுட்டு இருக்கும். திரும்ப அடுத்த கோழி எடுத்தாலும் இன்னொரு கோழி கண்டுக்காது. அது மாதிரி இந்துக்கள் இருக்கிறதுனால விழிப்புணர்வு இல்லாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக இந்து மதம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் உங்களை நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்ட இந்து மக்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய என்னென்னா, அவங்களோட வழிபாட்டு தலங்களையோ அவங்க வழிபாட்டு முறையோ இடையூறு பண்ணக்கூடாது. இன்னொன்று, உங்களை சுற்றி நீங்கள் வந்ததுனால மதம் மாற்றலான்னு சொல்லி சில கூட்டங்கள் கிளம்பியிருக்கு. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. பாரபட்சம் இல்லாத இந்து, முஸ்லீம், கிறிஸ்தர் இல்லாமல் அவங்கவுங்க வாழ்வியல் முறையில் எந்தவித பங்கமெல்லாம் வாழறதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். குறிப்பாக ஹிந்துக்கள் அவங்க கூட திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றத்துக்கு மறுக்கிறாங்க, அது சம்பிரதாயங்கள்லாம் மறுக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆட்சியில் சரி பண்ணணும். குறிப்பாக என்னோட வேண்டுகோள் என்னென்னா, ஹிந்து மத உணர்வை புண்படுத்துகிற மாதிரி இருக்க பெரியார் சிலை, ஸ்ரீரங்கம் வாசலில் பெரியார் சிலையை நீங்கள் அங்கேருந்து எடுத்து வேறு இடத்துல வைங்க. அங்கே போகிற வரவங்க சாமியை நம்பி வரும்போது அது ஒரு அதிருப்தியான ஒரு மனநிலை இருக்குது. அந்த பெரியார் சிலை அங்கேருந்து அப்புறப்படுத்தி வேறு இடத்துல நல்ல பாதுகாப்பான இடத்துல வைங்க, தப்பு இல்லை.
உங்களோட ஆட்சி சிறப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் தீய சக்தியான திமுகவை அழிச்சிட்டு தூய ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் சூழ்நிலை தீய சக்தியோட கூட்டாளியாக இருந்தால் 12 பேர் ஆதரவோடு தான் இப்போ நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அப்போ உங்களால் தூய ஆட்சி கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நல்லவர்கள் எங்கே இருந்தாலும் நல்லவங்களாக இருப்பாங்க, நல்லதை மட்டும்தான் செய்வாங்க. அதனால் நீங்கள் நல்லவர் நான் நம்புகிறேன். எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யுங்க. வாழ்க பாரதம். ஜெய்ஹிந்த்.